வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் வச்சிருக்கோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து கன்சம்ஷன் பண்ணி அதை ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த கன்சம்ஷன் பண்ற அந்த குட்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எக்ஸல் இருந்து பல்கா நம்ம கன்சம்ஷன் பண்றது அப்படின்ற பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபால்ட்டாக நம்ம டேலியில் பார்த்தீங்கன்னா அந்த கன்சம்ஷன் பண்றதுக்கான ஃபார்மட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா மேலே இம்போர்ட் பண்றதை கொடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா மேனேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா சேம்பிள் எக்ஸல் ஃபைல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேம்பிள் ஃபைல் ஃபார்ம் இருக்கும், அது ஜஸ்ட் உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்டாக் ஜோன்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டாக் ஜோன்ல தான் அந்த கன்சம்ஷன் என்ட்ரின்றது நம்ம பல்கா பண்ண போறோம், அதெல்லாம் ஸ்டாக் ஜோன்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபைல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு எங்கே சேவ் ஆகணும் அப்படின்ற அந்த பாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட்ன்றது எஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்போர்ட்ன்றது ஆகும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் வந்து கிடைக்கும். கீழே பார்த்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கேன். நமக்கு மேலே பார்த்து இந்த ஹெட்டிங் மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு காலமாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஹெட்டர் மாதிரி கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா சில காலம் மட்டும் நமக்கு இருக்காது, சில ஹெட்டம் நமக்கு இருக்காது. அது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல கீழே இன்வென்ட்ரி வவுச்சர் ரீட்மீட்ல போய் என்ன பண்ணிக்கலாம்னா இதுல நமக்கு தேவையானது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்து நமக்கு எல்லா ஹெட்டருமே இருக்கும். நமக்கு இதில் என்னென்ன வேணும்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இருக்கணும். இங்கே வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வவுச்சர் டேட்ன்றது மேனட்ரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட் நேம்ன்றது மேனட்ரி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வவுச்சர் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம், நம்ம எந்த ஐட்டம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இங்கே ஐட்டம் நேமாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டின்றது கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரேட் அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம ரேட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா ரேட் இல்லாம ஸோ நம்ம எம்டிஎஃப் குவான்டிட்டி கொடுக்கணும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான யூனிட் என்ன அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் அமௌண்ட் வந்து டோட்டல் எவ்வளோன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே கால்குலேஷன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரெண்டையுமே பெருக்கி போட்டுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே பெருக்கி போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே நமக்கு கன்சம்ஷன் ஆகணுன்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மெயின் லொகேஷன்றதை நான் கொடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கன்சம்ஷனா இல்லை ப்ரொடக்ஷனா அப்படின்றத இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொடுத்து வச்சுக்கணும். கன்சம்ஷன்றதை கொடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் ஃபார் ஸ்டாக் ஜோன்ன்றது பண்ணுறோம். ஸோ அந்த மோட் வந்து செலக்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எங்கே இருக்குன்னா டேக்ல பார்த்தீங்கன்னா வவுச்சர்ல போயிட்டீங்கன்னா இங்க ஸ்டாக் ஜோன்ன்றது அதர் வவுச்சர்ல போயிட்டு ஸ்டாக் ஜோன்ன்றது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஜோன்ல ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இங்க கன்சம்ஷன் தான். இந்த கன்சம்ஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சேஞ்ச் மோட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார் ஸ்டாக் ஜோனல். ஸோ அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மோட்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸல் போய்க்கலாம். அந்த எக்ஸல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற குவான்டிட்டி நம்ம பார்த்துக்கலாம். நம்மகிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் சம்மரி நம்ம பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி இருக்கும், அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது குரூப் வைஸாக வரும். ரைட் சைடில் ஐட்டம் வைஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த குரூப்ல இருக்கிற ஐட்டம் எல்லாமே இங்கே க்ளோசிங் எவ்வளோ இருக்குன்றது காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸல் வச்சிருக்க லொகேஷன் போயிடலாம். ஸோ அந்த பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ டேலிக்கு போயிடலாம். டேலி போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அந்த ஃபைல் வந்து எக்ஸல் கொடுத்துட்டு ஸோ அதோட பாத் வந்து என்ன பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் பாத் கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த சீட் எடுத்துருப்போம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் நேம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வவுச்சர்ன்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றதே கொடுத்துடலாம். ப்ரீவியஸ் இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இம்ப்ரூவ் முன்னாடி ஒரு பேக்கப் இருக்குன்னா இங்கே எஸ் கொடுக்கலாம். வேணாம்னா இது நோ கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஜோன்ல ஒரு என்ட்ரி கவுண்ட் வந்து நமக்கு காட்டும். ஜஸ்ட் இம்போர்ட் அப்படின்னா ஸோ நமக்கு இம்போர்ட் ஆயிரும். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி இப்போ வந்து நம்ம டே புக்கு போய் பார்த்தோம்னா ரீடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டாக் ஜோன் வந்து நமக்கு இங்கே கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்ம என்னன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு ஸ்டாக் சம்மரிக்குள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா அந்த ஐட்டம் ஸ்டாக் ஐட்டம் வைஸ் முடிவு கொடுத்துக்கலாம்.
நமக்கு எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா நமக்கு 40 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சம்ஷன் ஆயிருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஸ்டாக் ஜோன் கொடுத்து நம்ம 40 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்ன்றது காட்டும். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் என்ன இருக்குமோ இந்த மாதிரி தான் 40 ஐட்டம் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பல்காக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் இருந்து கன்சம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.